துணை குடியரசுத் தேர்தலில் எவ்வளவு ஓட்டுகள் பதிவாகின, வாக்கெடுப்பு எப்படி நடைபெறும் என்பன உள்ளிட்ட தகவல்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, 2 வேட்பாளர்களுக்குமான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? இந்த தேர்தலில் 5 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்து உடனடியாக வாக்குகளை எண்ணிக்கை செய்யும் வேலைக்கான ஆயத்தங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவாகவே வாக்குகள் எண்ணப்பட்டுவிடும் என அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மொத்தமுள்ள வாக்குகளின் எண்ணிக்கையே 800ஐ விட குறைவுதான். ஆகவே 1-2 மணி நேரங்களுக்குள் வாக்குகளை எண்ணி முடிக்கும் வேலையை நடத்தி அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக முடிவுகளை அறிவிப்பார்கள். ஆனால் ஏற்கனவே நன்றாக தெரிந்த விஷயம் என்னவென்றால், இந்த தேர்தலிலே வெங்கையா நாயுடு தான் வெற்றி பெறுவார் என்பது தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் என்டிஏ கூட்டணிக்கு மக்களவையிலே மிகப்பெரிய பலம் இருக்கிறது. அதை தவிர மாநிலங்களவையிலும் பல்வேறு கட்சிகள் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க இருக்கின்றன. பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் காரணமாக நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விடுவார் என்றும், எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் என்பதுதான் தற்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே இன்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் வேளையிலேயே வெங்கையா நாயுடுவின் இல்லத்துக்கு சென்று பல்வேறு மூத்த மத்திய அமைச்சர்கள் அவரிடம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர இன்று மாலையிலே பிரதமர் நரேந்திர மோடியும் வெங்கையா நாயுடுவை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களும் ஒருவர் பின் ஒருவராக சென்று வெங்கையா நாயுடுவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்தே அவருக்கு வெற்றி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. வெங்கையா நாயுடு இல்லத்திலே கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே வெறும் இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான முடிவை தெரிவிக்குமே தவிர, ஏற்கனவே வெங்கையா நாயுடு தான் வெற்றி பெறுவார் என்பதை என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் முடிவு செய்துவிட்டார்கள். எண்ணிக்கையும் வெங்கையா நாயுடுக்கு சாதகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கோபாலகிருஷ்ண காந்திக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கின்றன, கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அனைவரும் அவருக்கு சரியாக வாக்களிக்கிறார்களா, யாரேனும் கூட்டணி மாற்றி வாக்களிக்கிறார்களா போன்ற விஷயங்கள் தற்போது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற வளாகத்திலே முதல் மாடியிலே வாக்குகளை பதிவு செய்யும் வேலை நடந்தது. அதே இடத்திலே வாக்குகளை எண்ணும் வேலையும் நடந்து முடிந்து பின்னர் 7 மணி அளவிலே முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். ஆனால் அதற்கு முன்பே கூட ஓரளவுக்கு அங்குள்ள அதிகாரிகள் மூலமாக தகவல்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணபதி, வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெறும், நடைமுறை என்ன? வாக்கு சீட்டு மூலமாக தான் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மொத்தம் உள்ளதே 2 வேட்பாளர்கள் தான் என்பதால் இந்த 2 வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகள், அதாவது அவர்களுடைய பிரதிநிதிகள் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இடத்திலே இருப்பார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கையை நடத்துபவர்கள் மாநிலங்களவையைச் சேர்ந்த அதிகாரிகள். தேர்தல் ஆணையம் துணை குடியரசுத் தேர்தலுக்கான பொறுப்பை மாநிலங்களவையிடம்தான் ஒப்படைத்திருந்தது. மாநிலங்களவையின் முதன்மை செயலாளர் மற்றும் அங்குள்ள அதிகாரிகள் தான் வாக்குப்பதிவை நடத்தினார்கள். அதே போலவே வாக்கு எண்ணிக்கை வேலைகளையும் அவர்களே கவனிப்பார்கள். கவனித்து தேர்தல் முடிவை அறிவிப்பார்கள். வாக்குச்சீட்டுகள் என்பதால் வெகு விரைவாக எண்ணிக்கை நடைபெற்று முடிந்துவிடும் என்றும், அதாவது ஒவ்வொரு வாக்குச்சீட்டாக எடுத்து அது சரியான வாக்கா அல்லது ஏதேனும் அதில் பிழை இருக்கிறதா என்பதை கவனித்து அதன் பின்பு அது சரியான வாக்காக இருந்தால் அது எந்த வேட்பாளருக்கு சென்றிருக்கிறது என்பதை குறிக்க வேண்டும். இந்த வகையிலே வாக்குகள் எண்ணிக்கை விரைவாக நடந்து முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பூங்குழலி.